டுவால்னு சொல்லுவாங்க, கேதரிங்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டம் வந்து நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கேதரிங் பாட்டம் எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே வந்து லெகின் வர முன்னாடி கேதரிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லெகின் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் கேதரிங்கில் இருக்க லுக் வந்து வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு அது லுக்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கேதரிங் பாட்டமை நம்ம வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபோல்டிங்கில் நீங்கள் கிளாத்தை போட்டுக்கோங்க. அதாவது கார்னர் ஒன்றா வர்ற மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த கார்னரும் ஒன்றா வர்ற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. இந்த கீழ்ப்பகுதி 2 துணியும் ஒன்றா வரணும், அதை கவனிச்சுக்கோங்க. அந்த மாதிரி பார்த்து கரெக்டாக நீங்கள் கேதரிங் பாட்டத்துக்கு ஃபோல்டிங் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி பார்த்து கேதரிங்க்கு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு அளவு பாட்டம் இப்போ வந்து நான் அளவு பாட்டத்தை வச்சு உங்களுக்கு அளவு எப்படி போடலாம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், கேதரிங் பாட்டத்துக்கு அளவு இல்லைன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுக்கணும். கீழ்ப்பகுதியில் 5 இன்ச்சியும் ப்ளஸ் ஒரு இன்ச்சு நீங்கள் தையலுக்காக விட்டிங்கன்னா ஓகேவாக இருக்கும். இப்போ நமக்கு கேதரிங் பாட்டமுக்கு வந்து அளவு இருக்கிறதுனால அளவு வச்சே போட்டுக்கலாம். இப்போ ஹைட்டை விட உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு 10 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கேதரிங் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கேதரிங் பாட்டத்தை வச்சு இன்றைக்கி அளவு போடலாம். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கேதரிங் வந்து உங்களுக்கு அளவெடுத்து எப்படி போடலாம் அப்படின்றத நான் சொல்லிக் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஃபோல்டிங் போட்ட இடத்துல பாட்டத்தில் 2 காலில் ஒரு கால் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு காலில் கரெக்டாக அந்த ஃபோல்டிங் வர்ற இடத்துலையே இதோட ஃபோல்டிங்கும் ஒன்றா வச்சுக்கோங்க. அளவு பாட்டத்தோட ஃபோல்டிங்கும் கரெக்டாக வச்சுக்கோங்க. கீழ்ப்பகுதியில் வந்து உங்களுக்கு அந்த கால் பகுதியில் தையலுக்காக மட்டும் சைடில் ஓப்பனுக்கு தையலுக்காக ஒரு இன்ச்சும் கீழே மடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சும் நீங்கள் விட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து நம்ம கேதரிங்கோட அளவு இது கரெக்டாக இருக்குது அப்படின்றதுனால அதையே கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே அளவை மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1 இன்ச்சு இல்லைன்னா 1.25 இன்ச்சு நம்ம விட்டோன்னா வேணும், இன்னும் கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படின்ற போது நம்ம வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் ஒரு இன்ச்சு 1.25 இன்ச்சு நம்ம தையலுக்காக நம்ம துணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க, ஒரு 1.25 இன்ச்சு. இப்போ சுருக்கம் இல்லாமல் லெவல் பண்ணி இந்த ஃபோல்டிங்கை நீங்கள் போடணும். அந்த பாட்டத்தை வந்து நீங்கள் அதில் வைக்கணும். அளவு துணி மேலே அந்த அளவை வந்து கரெக்டாக நீங்கள் சுருக்கம் இல்லாமல் வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அளவு பாட்டத்தை வச்சு போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த கால் பகுதி, அதாவது சீட்டுடைய உயர பகுதியில் வந்து உங்களுக்கு துணி பத்தாது. எப்பயுமே கேதரிங் பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் துணி வந்து குறைவாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த தையல் முடியுது பாருங்கள், பெல்ட்டு முடிகிற இடத்துல ஒரு தையல் ஜாயிண்ட் வரும். அந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கு மேலே தள்ளி மட்டும் ஒரு அளவு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த கீழே ஃபுல்லாக அந்த எந்த அளவுக்கு லூஸ் இருக்கோ துணி அந்த அளவுக்கு கரெக்ட் பண்ணி வச்சுட்டு சுருக்கத்தெலாம் இல்லாமல் லெவல் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அளவு பாட்டத்தை நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நமக்கு எவ்வளோ துணி தேவைன்னு பாருங்கள். ஒரு 5 இன்ச்சுக்கிட்ட உங்களுக்கு அந்த இடத்துல துணி தேவைப்படுது. சென்டரில் இருந்து இந்த பாருங்கள், சென்டர் ஜாயிண்ட் வந்து சென்டர் ஜாயிண்ட்டில் இருந்து ஒரு 5 இன்ச் அளவுக்கு அந்த கீழ்ப்பகுதியில் மட்டும் துணி தேவைப்படுது. அது இப்போ வந்து அதுக்கு எப்படி நம்ம அதில் ஒட்டு போடலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே நீங்கள் கோடு போட்டிங்க பாருங்கள், இந்த பெல்ட்டு முடிகிற இடத்துல அந்த இடத்துல ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க. அடுத்து கீழே இருந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை செப்ரேட் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம வந்து ஒட்டு போடலாம், ஒட்டுக்கு எப்படி துணி கட் பண்ணணும் அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நீங்கள் தையலுக்காக விட்ட இடத்துல கட் பண்ணிக்கணும். ஞாபகத்தோடு நம்ம 2 அளவு போட்டால் தான் நம்ம வந்து விட்ட இடத்துல கட் பண்ணுவோம். தெரியாமல் நம்ம வந்து ஒரு அளவு மட்டும் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மறந்து போய் கட் பண்ணிவிடுவோம். பிகினர்ஸ் வந்து அந்த கவனம் இருக்காது. அதனால் 2 அளவாக மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்காக உள்ள அளவும் சரியான அளவும் 2யுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபோல்டிங் வரும், அந்த ஃபோல்டிங்கை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் அர்க்காத் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த அளவு கரெக்டாக கிடச்சிரும்.
இப்போ இந்த துணியில் ஒன்று ஃபோல்டிங்கில் கிடைக்கும், ரெண்டு துணி ஓப்பனில் கிடைக்கும். இப்போ இதில் பெல்ட் எடுத்துக்கலாம்.